Hello everyone. இன்னைக்கு CBSE உடைய 12th மேக்ஸ் போர்டு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஹோப் எல்லாருமே நல்லா எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். அதுல செட் 1 செட் கோட் பார்த்துக்கோங்க 6551. இந்த கோடுக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோல MCQக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். நமக்கு தெரியும் செக்ஷன் ஏல டோட்டலா 20 கொஸ்டின்ஸ். அந்த 20 கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேக்குறாங்க. மேட்ரிக்ஸ் A equal to A ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க is such that A square equal to I. then ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு எது கரெக்ட் ஆப்ஷன் A ஸ்கொயர். அப்ப நம்ம இங்க என்ன இருக்கு கண்டிஷன் A ஸ்கொயர் equal to I. ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் A ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப A ஸ்கொயர் equal to என்ன வரும் A in Aங்கிற மேட்ரிக்ஸ் minus P RP to அதே மேட்ரிக்ஸ் தான் ஒரு minus P RP மல்டிப்ளை பண்ணலாமா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ரோ இன்டு காலம் minus P ஸ்கொயர் plus Q into R QR அடுத்து minus P minus plus அடுத்து minus P into Rங்கிறப்ப minus R plus P into Rங்கிறப்ப plus P R ன்னு வந்துரும். அடுத்து R into Q RQ plus ஸ்கொயர்னு வந்துரும். இங்க பாருங்க இங்க பிளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் டேர்ம் பிளஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் என்ன இருக்கு ஸ்கொயர் பிளஸ் QR ரோ ரோ அடுத்து QRனாலும் ஒண்ணுதான் RQனாலும் ஒண்ணுதான். சோ அடுத்து QR பிளஸ் கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க A ஸ்கொயர் ஈக்குவல் டு I ன்னு கொடுத்திருக்காங்க. சோ A ஸ்கொயரோட வேல்யூ தான் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் பிளஸ் QR 0 0 QR பிளஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன வரும் 1 0 ரெண்டு மேட்ரிக்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவல் நமக்கு. அப்ப P ஸ்கொயர் பிளஸ் QR is equal to 1 ன்னு வரும். இப்ப இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ரைட் சைடுல கொண்டு போங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாத்தையுமே ரைட். அப்ப என்ன ஈக்குவல் டு 1 மைனஸ் ஸ்கொயர் மைனஸ் QR ன்னு வந்துரும். இப்படி எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு ஆப்ஷன் பி பாருங்க 1 மைனஸ் P ஸ்கொயர் மைனஸ் R ஈக்குவல். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான. அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. A is a square matrix such that A square equal to A. Then A minus I the whole cube minus A. பாருங்க என்ன இருக்கு A minus whole cube. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் A minus B the whole cube formula apply பண்ணிக்கலாம். A minus B the whole cube formula என்னது A cube minus B minus AB to A. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் A I the whole cube minus A ஸ்மால் ஏங்கிற இடத்துல இங்க கேபிட்டல் ஸ்மால் பிங்கிற இடத்துல இங்க ஐ இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப A cube minus I cube minus A into I into A minus I ன்னு வரும். இங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு டைம் என்ன இருக்கு மைனஸ். இது நம்ம A minus B the whole cube ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இருக்க மைனஸ் A அப்படியே எழுது. A cube எப்படி எழுதலாம் A ஸ்கொயர் இன் எழுதலாமா மைனஸ் I கியூப்னா நமக்கு என்னதான் கிடைக்கும் I தான் கிடைக்கும் மைனஸ் A into I இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அதே மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப 3 A minus I A ஸ்கொயர் இன் என்னப்பா வரும் நமக்கு ஸோ A ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துறாங்க A ஒன்லயே கொடுத்துறாங்க A ஸ்கொயர் ஈக்குவல் அதெல்லாம் ஏன்னு மைனஸ் I 3A உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப மைனஸ் ஏங்கிறப்ப மைனஸ் மைனஸ் சைடு 3I மைனஸ் A இன்டு ஏன்னா A ஸ்கொயர் A ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்தாங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க மைனஸ் I மைனஸ் 3A ஸ்கொயர் A ஸ்கொயரோட வேல்யூ A அப்ப மைனஸ் A பிளஸ் A இன்டு I ஒரு மேட்ரிக்ஸ் இன்டு ஐடென்டிட்டினா அந்த மேட்ரிக்ஸே தான் ஆன்சரா கிடைக்கும் மைனஸ் இங்க பிளஸ் A மைனஸ் A கேன்சல் ஆயிடும் மைனஸ் A பிளஸ் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் என்ன மைனஸ் ஐன்னு கிடைக்கும். அப்ப ஆப்ஷன் क्वेश्चन பாருங்க for the inverse trigonometry which of the following principal value branch is not correctly defined அப்படினு கேக்குறாங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க tan inverse க்கு கொடுத்திருக்காங்க secant cot inverse cosecant inverse. சோ இதுல நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க சோ ஆங்கிள்லயும் கொடுத்துட்டாங்க
எழுதியிருக்காங்க, வேல்யூஸ்லயும் எழுதியிருக்காங்க. tan இன்வர்ஸ பொறுத்த வரைக்கும் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ இங்க எழுதுறேன். வேல்யூஸ் அப்படின்னு -1ல இருந்து சாரி ரியல் நம்பர்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு சைன்னா தான் -1 1. ஸோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ரியல் நம்பர்ஸ் -∞ +∞ எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே ஆங்கிள் அப்படின்னு எடுத்தோம்னா கிடைச்சிரும் -π/2 to +π/2 ஓப்பன் இன்டர்வல். நமக்கு ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுத்துருக்கு. அப்ப இது கரெக்ட் தான். என்ன கேட்காங்க which is not correctly தான் கேட்காங்க. கரெக்ட்டா தான் இருக்கு. அடுத்து சீக்கன்ட் இன்வர்ஸ். சீக்கன்ட் இன்வர்ஸ பொறுத்தவரைக்கும் வேல்யூவ பொறுத்தவரைக்கும் என்ன ரியல் நம்பர்ஸ் எக்ஸெப்ட் -1 to 1 ன்னு வரும். தட் மீன்ஸ் இத நம்ம எப்படி படிச்சிருப்போம்? மைனஸ் இன்டு -1 யூனியன் 1 to 1 அததான் இங்க ரியல் நம்பர் மைனஸ் இல்ல ரியல் நம்பர் எக்ஸெப்ட் -1 to 1 எடுத்துருக்கு. அதே போல ஆங்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன வரும் எனக்கு 0 to π எக்ஸெப்ட் π/2. ஏன்னா சீக்கன்ட் π/2 ஓட வேல்யூ அதை மட்டும் விட்டுட்டு தான் நம்ம எடுப்போம். அப்ப இதுவும் கரெக்டா தான் கொடுத்துருக்கு. அடுத்து காட்டை பாருங்க. காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேல்யூ எடுத்துட்டோம்னா ரியல் நம்பர்ஸ் தான் வரும். இங்கே ரியல் நம்பர்ஸ் இருக்காங்க. ஆங்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னப்பா வரும் எனக்கு 0 to π தான். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து கொசிகண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஸோ வேல்யூஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1 to 1 பார்த்திருப்போம். அப்படி இல்லைன்னா -1 யூனியன் என்ன கிடைச்சிடும் எனக்கு 1 to -1 யூனியன் 1 to அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் என்னப்பா கிடைக்கும்? -π/2 +π/2 எக்ஸப்ட் 0 வந்து கிடைக்கும். ஏன் எக்ஸப்ட் 0 எடுக்கிறோம்? ஏன்னா கொசிகன் 0 ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிரும்? அதை விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். பட் இங்க என்ன கிடைச்சிருக்காங்க? ஒன்லி -π/2 to +π/2 தான் நமக்கு ராங்கா இருக்கு. நாட் கரெக்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்க. லெட் A B ரெண்டு A plus B கொடுத்து தென் மேட்ரிக்ஸ் C என்னன்னு கேட்டாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? இங்க A plus C equal to அப்ப என்ன வந்துடும் எனக்கு? ஸோ -4 1 0 2 ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் -3 1 2 4 0 பிளஸ் 0 மேட்ரிக்ஸ். அப்ப என்ன வந்துடும்? 0 0 0 0 ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 0 பிளஸ் -3 -3 -3 பிளஸ் 0 -3 4 பிளஸ் 1 5 1 பிளஸ் 2 0 பிளஸ் 4 4 2 பிளஸ் 0 பிளஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கு? 0 equal to 0 0 அடுத்து இப்போ எனக்கு என்ன தேவை? சிங்கிற மேட்ரிக்ஸ் தான். அப்ப சி எனக்கு 0 மேட்ரிக்ஸ் இருக்கு. இங்க இருக்க பிளஸ் டேர்ம் எல்லாம் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் -3 -3 5 4 ஸோ சப்ட்ராக்ட் பண்றோம்னால கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஆஃப் -3 தான் பிளஸ் மைனஸ் ஆஃப் -3 ஸோ -5ங்கிறப்ப -5 அடுத்து 0 -3 -3 0 -3 -4 0 -2 -2 தான் எனக்கு மேட்ரிக்ஸ். நம்ம டைரக்டா கூட இந்த 0 மேட்ரிக்ஸை எழுதி சப்ட்ராக்ட் பண்ணி தான் எழுதணும்னு இல்ல. இங்க இருக்க இந்த பிளஸ் டேர்ம் எல்லாம் அந்த சைடு போறப்ப மைனஸ் ஆகும். அப்ப அப்படியே நெகட்டிவா மாறுதுன்னா என்ன இருக்கும்? உள்ள இருக்க மேட்ரிக்ஸ் எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப இதை எழுதாம டைரக்டா கூட எழுதலாம். நான் அப்படியே எழுதிட்டேன். அப்ப எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கு? 3 -5 -3 -4 -2 அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? The fifth question பாருங்க. A is a non-singular matrix. Then which of the following is not true? Non-singular matrix இருக்கணும் அப்படின்னு எது true? Non-singular matrix அப்படினாலே first of all என்னப்பா அர்த்தம்? Non-singular அப்படினாலே determinant of A value should not equal. Singular matrix அப்படின்றப்ப determinant value 0 இருக்கும். Determinant A equal to இருக்கும். நான் சிங்குலர்ங்கிறப்ப கட்டாய determinant of A வந்து not equal. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு ஆப்ஷன் கரெக்ட். எனக்கு நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. சி வந்து ட்ரூவா தான் இருக்கு. அடுத்து determinant of A value not
equal to 0 அப்படின்னாலே A inverse கட்டாயம் exist ஆகும். A inverse exist ஆல்ரெடி பார்த்திருப்போம். இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் உடைய டெஃபினிஷனே பார்த்திருப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 A இன்வெர்ஸ் எக்ஸ் பார்த்திருப்போம். அதுதான். அதே போல எனக்கு இன்னொரு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் என்னவா இருக்கும் எனக்கு நாட் ஈக்குவல். ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம ஃபார்முலாவே பார்த்திருப்போம். அப்ப அது டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல் இருக்கும். அப்ப எனக்கு அட்ஜாயிண்ட் A வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கட்டாயம் இது என்ன அர்த்தம்? நான் சிங்குலர் அப்படின்னு அர்த்தம். நாட் ஈக்குவல் டு 0னாலே அது எதுக்கு நான் சிங்குலர் வந்துரும். அதே போல இது நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி. adjoint of A the whole inverse is equal to adjoint of A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அட்ஜாயிண்ட் எடுத்தாலும் சரி, இல்ல அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நமக்கு நோன் ப்ராப்பர்ட்டி. அப்ப எதுப்பா நாட் ட்ரூவா இருக்கு? இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஒன்லி அட்ஜாயிண்ட் A அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் A ஈக்குவல் டு 0ன்னு வந்துரும். அப்ப எனக்கு 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இது 0 வரதுக்கு வாய்ப்பு இல்லைனா இது கண்டிப்பா சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்காது. அப்ப ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட். அடுத்த क्वेश्चन பாருங்க. f of x னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. is continuous at x minus then the value of k. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு அப்படினாலே என்ன கண்டிஷன்? x tends to k. இங்க எந்த பாயிண்ட்ல கண்டினியூஸ்? minus of f of x is equal to f of minus 1 தான் இருக்கணும். அதாவது limit x tends to k f of x equal to f of a ன்னு இருந்தா function is continuous. minus 1ங்கிற பாயிண்ட்ல continuous அப்படிங்கறனால a க்கு பதிலா நான் minus 1 இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? f of x என்ன இருக்கு எனக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாமா? டைரக்டாவே நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். சோ இங்க நம்ம நம்பர் லைன் ரெண்டு ஃபங்க்ஷன் டிவைட் ஆயிருக்கு. அப்ப நம்பர் லைன் டிவைட் பண்ணிக்கிறது -1 -1 இல்லாத பாயிண்ட்ல எல்லா இடத்துலயுமே f of x ஓட வேல்யூ எழுது ஸ்கொயர் -4x -5 டிவைடட் பை x. இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் தான் வருது, இந்த இடத்துல இதான் வருது. அப்ப at x equal to -1ங்கிற இடத்துல மட்டும் f of x ஓட அப்ப நமக்கு LHL RHL ஈக்குவலா தான் இருக்க போகுது. அப்ப நம்ம இது ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? லிமிட் -1 f of xங்கிறது என்னது? ஸ்கொயர் -4x -5 டிவைடட் பை x. இப்ப x க்கு பதிலா நீங்க -1 அப்ளை பண்ணுங்க. எனக்கு 0/0 ஃபார்மேட்டுக்கு 0/0ங்கிறப்ப எனக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்முக்கு ப்ரோசீட் பண்ணி பாருங்க. -1 the whole square னா +1 -4 into -4 -1 னா +4 ஆயிடும். +4 -5ங்கிறப்ப -1 -1 +1ங்கிறப்ப 0 0 டிவைடட் பை 0ங்கிறப்ப இன்டிடெர்மினேட் ஃபார்ம். அப்ப இத நம்ம ப்ரோசீட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து நமக்கு MCQ டைப் தானே. அப்ப சிம்பிளா இருக்கிறதுக்காக நம்ம எல்ஹாஸ்பிடல் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். 11th படிச்சிருப்போம். எல்ஹாஸ்பிடல் அர்த்தம் லிமிட் அப்படியே தான் இருக்க போகுது. நமக்கு ஒன்லி நியூமரேட்டரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x மைனஸ் நியூமரேட்டரை தனியா டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணலாம். x க்கு பதிலா லிமிட் அப்ளை பண்ணுங்க. 2 into minus 4 divided by 1 ன்னு வரும். அப்ப -2 -4 னா -6 -6 divided by 1 னா -6 தான் வரும். ஒண்ணு எல்ஹாஸ்பிடல் ரூல் அப்ளை பண்ணி ப்ரோசீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்க கொடுத்திருக்காங்களா இந்த டேர்ம் இத ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு டேர்ம் x plus 1 இருக்கும். அதாவது ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா -5 ஆட் பண்ணா -4 வரும். எந்த ரெண்டு வேல்யூ எடுக்கலாம் நமக்கு? சாரி மல்டிப்ளை 1 into 5 தான் கண்டிப்பா 5 வரப்போகுது. ஏன்னா 5ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ 1 into 5 தான் 5 வரப்போகுது. ஆனா -5 இருக்கு. அப்ப 1 into -5 ஆட் பண்ணா 1 -5 ஆட் பண்றப்ப -5. அப்ப இதை எப்படி எழுதலாம்? x plus 1 into -5 divided by x plus 1 ன்னு எழுதலாம். இப்ப இந்த x plus 1 கேன்சல் ஆயிடும். x minus 5 இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்க டைரக்டா லிமிட் அப்ளை பண்றதுனால பண்ணலாம். இல்ல எல்ஹாஸ்பிடல் ரூல் அப்ளை பண்றதுனால பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ப்ரோசீட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம f of -1 f of x என்னது? k at x equal to -1 என்னோட f of x என்னது? k ன்னு இருக்கு. அப்ப x க்கு பதிலா -1 அப்ளை பண்ணுங்க. k தான் வரும். நமக்கு கண்டினியூஸ்ங்கறனால இது டைரக்டா ஈக்குவல். அப்ப
limit tends to -1 f of x is equal to f of -1. இப்போ என்ன வந்துரும் minus equal to k. அப்ப k ஓட வேல்யூ என்ன கிடைச்சிச்சு எனக்கு மைனஸ். அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. the area of triangle ABC with vertices கொடுத்தாங்க. so அதோட ஏரியாவும் 5 ஸ்கொயர் யூனிட். then the value of k. the area formula தெரியுமே, area is equal to 1/2 into determinant of 1 y1 1 x2 y2 1 then x y3 1 determinant. so இங்க ஏரியா என்ன கொடுத்தாங்க 5 ஸ்கொயர் யூனிட் கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துட்டாங்கல்ல இந்த வெர்டிசஸ் தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னு ஏபி அது நமக்கு என்ன கிடைக்கலாம் பிளஸ் வேல்யூ கிடைக்கலாம் நெகட்டிவ் வேல்யூஸும் கிடைக்கலாம். நம்ம ஏரியாங்கிறனால எப்பவுமே ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துப்போம். தட் மீன்ஸ் இந்த ஃபார்முலா வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கூட எடுத்துக்கலாம். அப்ப ஏவை டிட்டர்மினன்ட்ல இருந்து வெளியே எடுக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப இங்க ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறப்ப நம்ம ஏ வேல்யூ என்ன எடுக்கலாம், இதான் எனக்கு 5 யூனிட்ஸ். அப்போ ஏ வேல்யூ எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 5 ஸ்கொயர். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 5 இஸ் 1/2 இது வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. இங்க ஃபர்ஸ்ட் இத x1 y1 இது x2 y2 இது x3. அப்ப 3 1 1 minus 1 1 அடுத்து k 1. இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடலாமா, இங்க பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 5 into 2 10. டிட்டர்மினன்ட்டை சால்வ் பண்ணலாம். எப்பவுமே டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் சைன் அசைன் பிளஸ் மைனஸ். அப்ப 3 into 1 into 1 1 minus 1 into k. அடுத்து minus 1 into இந்த ரோ காலம் விட்டோம்னா -2 1 -2 1 into 0 0. அடுத்து plus 1 into அந்த ரோ காலம் விட்டோம்னா -2 -2 minus. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா, plus or minus 10 is equal to 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 3 minus 3 minus 1 into minus plus 2 1 into minus 2 minus plus or minus plus 2 5 minus 3 minus 2 add பண்ணோம்னா minus. இப்போ இத ரெண்டு கேட்டகரியா plus 10 equal to 5 minus 5k ஒரு இது. அதே போல minus 5 minus 5k. இப்போ plus 5 இந்த பக்கம் போச்சுன்னா minus 5. இப்போ 10 minus 5 equal. so 10 minus 5 னா 5 5 equal to minus 5. அப்ப k equal to என்ன வந்துரும் 5 by minus 5 னா minus. அடுத்து இங்க சால்வ் பண்ணுவோம். plus 5 இந்த பக்கம் வரப்ப minus 5. இப்போ minus 10 minus 5 is equal to minus 5k. அப்ப minus equal to minus 5. k is equal to என்ன வந்துரும் minus 4 by minus minus. இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும். அப்ப k ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும் minus 1 1 கிடைச்சிரும் 1 கிடைச்சிரும். ஆப்ஷன் கரெக்டா. அடுத்து 8th क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் cos இன்வர்ஸ் ஆஃப் sin x plus cos x divided by root 2. இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் y equal to எடுத்துக்கலாமா, cos இன்வர்ஸ் ஆஃப் sin x plus cos x divided by. ஒண்ணு நீங்க டைரக்டா cos இன்வர்ஸ் x ஃபார்முலா அப்ளை பண்ணி ப்ரோசீட் பண்ணலாம். பட் அது என்ன ஆகும், எனக்கு ரொம்ப லென்த்தியா போகும். அதுக்கு பதிலா சிம்பிளா எப்படி இங்க cos இன்வர்ஸ்னு இருக்கு, இதை நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். இந்த உள்ள இருக்க ஃபங்க்ஷன் காஸ்னு வர்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ப்ரோசீட். எப்படிப்பா ப்ரோசீட் பண்ணலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம் 1/√2 sin x plus 1/√2 cos x னு எழுதிக்கலாமா. ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமனா இருக்கு. ஆனா அந்த டினாமினேட்டர் தனித்தனியா செப்பரேட் அதான் தெரியுமே. sin π/4 ஓட வேல்யூ என்ன வந்துரும், cos π/4 ஓட வேல்யூ என்னது, சாரி sin π/4 ஓட வேல்யூ 1/√2 cos π/4 ஓட வேல்யூ 1/√2. அப்ப இந்த 1/√2 நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், sin π/4 cos π/4 அப்ளை பண்ணி cos இன்வர்ஸ் ஆஃப் இங்க sin x அப்ப நம்ம இத sin π/4 into sin x plus இத எப்படி எடுத்துக்கலாம் cos π/4 into cos x னு எடுத்துக்கலாமா. அப்ப இது பார்க்க எப்படி இருந்துச்சு, sin a sin b plus cos a cos b னு வந்துருச்சு. என்னப்பா ஃபார்முலா இது, sin a sin b plus cos a cos b. என்ன ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம், இது எதுக்கான ஃபார்முலா, cos of a minus b கான ஃபார்முலா. cos of a minus ஃபார்முலா cos a cos b plus sin a sin b. அதுதான் இங்க இருக்கு. அப்ப அந்த ஃபார்முலா படி நம்ம இங்க ப்ரோசீட். அப்ப இந்த டேர்ம்க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்,
cos of a minus b. அப்போ y equal to cos inverse of cos of a minus b. ஏங்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? pi by 4 minus bங்கிற இடத்துல என்ன இருக்கு எனக்கு? So cos inverse cos நமக்கு என்ன கேசிங் சார்? cos inverse of cos x equal to x. அப்போ y equal to pi by 4 minus x. இத தனியா டிஃபரன்ஸ் y by dx. pi by 4ங்கிறது கான்ஸ்டன்ட். தனியா இருக்க கான்ஸ்டன்ட் 0. minus x டிஃபரன்ஸ் minus. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 9th one பாருங்க. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ கேட்டு. அப்சல்யூட் மினிமம் வேல்யூ கேட்டு பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபங்க்ஷன் f of x the whole square plus 5. இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். dash of x. நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். x பவர் n-க்கு தான் ஃபார்முலா இருக்கு. இங்க என்ன இருக்கு? x minus 2 the whole square னு இருக்கு. அப்ப இந்த x minus 2 x ஆ ட்ரீட் பண்ணு. ஸ்கொயரை டிஃபரன்ஸ் பண்ணா என்ன வரும்? 2x னு வரும். xங்கிறது x minus. எதை x ஆ ட்ரீட் பண்ணமோ அது அகைன் minus 2 அகைன் வரும். plus 5. தனியா இருக்க கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அடுத்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப put f dash of x equal to அப்ப 2 into x minus அப்ப என்ன வந்துரும்? 2 அந்த பக்கம் போச்சுனா 0 ஆயிடும். அப்ப x minus அப்ப x equal to minus 2. 2ங்கிறது கொடுத்திருக்க இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கு. அப்ப மைனஸ் அப்சல்யூட் மினிமம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கண்டுபிடிச்சிருக்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அண்ட் அந்த இன்டர்வல் உடைய எண்ட் பாயிண்ட் இதை எடுத்துட்டு போய் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட். அப்ப f of minus minus 3 minus the whole square plus 5 வந்துரும். minus 3 minus 2 னா minus 5 the whole square plus minus 5 the whole square னா 25 plus 13. அடுத்து 2க்கு கண்டுபிடிக்கணும். of 2. அப்ப 2 minus the whole square plus 5. 2 minus 2 னா 0. 0 square 0 தான். அப்ப answer 5 னு கிடைக்கும். அகைன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2. அந்த 2க்கு தான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சது? அப்சல்யூட் மினிமம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூல எது மினிமமா இருக்கு? 5 தான் மினிமமா இருக்கு. அப்ப ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். 10th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு i னு நேம். i equal to index of 1 by root of 1 plus cos x. இந்த 1 plus cos 2x ஓட ஃபார்முலா தெரியுமே. cos 2x மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான் 2 cos square x minus 1. அப்ப இதுல இருந்து 2 நமக்கு என்ன இருக்கு? minus 1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப 1 plus cos 2x equal 2 cos square x. அப்ப இந்த 1 plus cos 2x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? 2 cos square x சப்ஸ்டிட்யூட். integral of 1 by root of இது என்னது? 2 cos square x. ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்கப்ப ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்ப integral of என்ன வந்துரும்? 1 by root 2 into root of cos square x. ஸோ இந்த ரூட் 2 வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 by root integral of 1 by root of cos square x. ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். எனக்கு என்ன கிடைச்சது? cos x 1 by root 1 by cos x னா அதை எப்படி எழுதலாம் நம்ம? secant x. ஏன்னா cos x secant x ஓட ரெசிப்ரோக்கல் cos x. ஸோ secant x இன்டகிரேட் பண்ணா என்னப்பா வந்துரும் எனக்கு? 1 by log of secant x plus tan x. ஸோ இது indefinite integral. ஸோ மறக்காம பிளஸ் சி. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் கரெக்டா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. integral of -5 to -1 1 by x dx வேல்யூ கேட்டு கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு i னு நேம். -5 to -1 1 by x 1 by x 1 by x இன்டகிரேட் பண்ணா என்ன? டைரக்ட் ஃபார்முலா log of x log x -5 to நமக்கு தெரியும் log ஃபாலோ பண்ணி வர்றது எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். அதனால தான் மாடுலஸ் அப்ளை பண்ண. அப்ப log of -1 அப்பர் லிமிட் மைனஸ் log of. ஸோ இதான் நமக்கு. ஸோ இப்ப மாடுலஸோட வேல்யூ என்னது? நெகட்டிவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திக்கலாம். log 1 மைனஸ் log of 5 log 1ஓட வேல்யூ என்னது? 0 மைனஸ்
0 minus log 5 னா log 5 னு வரும். இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An ant is observed crawling on a sheet of paper along a straight line. என்ன கொடுத்திருக்காங்க? Y equal to x minus 4. Area of the surface covered by the ant bounded by the y axis, x axis and x 1 ன்னு ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனுக்கான அப்ப ஒரு லைன் நம்ம டிரா பண்ணனும்னா மினிமம் 2 பாயிண்ட்ஸ் தேவை. அப்ப அந்த பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? x. சோ ஃபர்ஸ்ட் x க்கு 0 ன்னு கொடுப்போம். x க்கு 0 ன்னு கொடுத்தா y யோட வேல்யூ, அடுத்து y க்கு 0 ன்னு கொடுங்க. அப்ப 2x minus 4 ன்னு வரும். equal to 0 ன்னு வரும். -4 அந்த பக்கம் போச்சுனா 2x equal to 4. அப்ப x equal to 4/2 னா என்ன கிடைச்சிரும்? 2 ன்னு கிடைச்சிரும். இப்ப இத டயகிராமா டிரா பண்ணிக்கலாமா? ஆக்சஸ் x ல 0ங்கறப்ப y ல -4 இடத்துல பாயிண்ட் இருக்கு. அடுத்து இங்க 1 2 y ல 0ங்கறப்ப x ல இத கனெக்ட் பண்ணிக்கலாம். டயகிராம் இந்த மாதிரி. எதுக்கான ஈக்குவேஷன்? y equal to x minus. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? இதுதான் நமக்கு y axis, x axis and then x equal to 1. x ஒரு ஈக்குவேஷன்ல ஒன்னு x மட்டும் இருக்கு, y மட்டும் இருக்குன்னா லைன் வந்து எனக்கு x மட்டும் இருக்குன்னா லைன் parallel to y axis ஆ இருக்கும். y மட்டும் இருக்குன்னா லைன் parallel to x axis. x மட்டும் இருக்கு, அப்ப லைன் parallel to y axis equal to 1 இங்க. அப்ப x axis, y axis, லைன் and எல்லாம் கவர் ஆகுற மாதிரினா எந்த ஏரியா வந்துரும்? கவர் ஆகுற மாதிரி. இந்த இது பார்த்ததுமே நமக்கு என்ன தெரிஞ்சது? ஏரியா பிலோ எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இந்த 0 இந்த பாயிண்ட் 1 இந்த, அப்ப இது ஏரியா பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. அப்ப ஏரியா ஈக்குவல் டு பிலோ எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் லிமிட் எடுக்கிறோம் 0 to, அப்ப என்ன எடுத்துக்கணும்? y மைனஸ் ஆஃப் 0 to 1. yங்கிறது என்னது? x. இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? மைனஸ் x இன்டகிரேட் பண்ணா x -4 இன்டகிரேட் பண்ணா இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர். இப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான், -4 into 1 னா 4. லோயர் லிமிட் அப்ளை பண்றோம் அப்படின்னா வரும். அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சது எனக்கு? 1 - 4 னா -3. அப்ப மைனஸ் ஆஃப் -3 plus 3 ஸ்கொயர் யூனிட். அப்ப ஆப்ஷன் கரெக்டா. அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த ஆர்டர் அப்படிங்கிறப்ப என்ன பாரு? ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் எனக்கு ஆர்டர். இங்க இருக்கிறதுல எது ஹையஸ்ட் ஆர்டர்? தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்ப ஹையஸ்ட் ஆர்டர் எது? தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்ப என்னோட ஆர்டர் என்ன கிடைச்சு? டிகிரி என்னது? பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். ஸோ இங்க இதோட பவர் என்ன இருக்கு? dy/dx ஓட பவர். டிகிரியும் என்னதான் கிடைச்சிருக்கு? ஆர்டரும் 3. ஆப்ஷன் அடுத்து 14th கொஸ்டின் பாருங்க. ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் த டிஃபரண்ட் ஆன சொல்யூஷன். அப்ப dy/dx பவர் 3x மைனஸ் ஒரு ஃபார்முலா தெரியும். பவர் m எப்படி எழுதலாம்? பவர் m by x பவர் n எழுதிக்கலாமா? அதே தான் நம்ம இந்த இடத்துல பண்ண போறோம். dy/dx equal to e power 3 divided by power y. வேரியபிள்ஸ் செப்பரேட் பண்ணிக்கலாமா? x எல்லாம் ஒரு சைடு, y எல்லாம் ஒரு சைடு. அப்ப இந்த e power y இந்த power y is power 3x இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? integration of e power y dy equal integration of e power 3. e power y இன்டகிரேட் பண்ணா e power y ஆகும். e power 3 இன்டகிரேட் பண்ணா power 3 divided by 3 plus இந்த 3 இந்த சைடு கொண்டு போயிடலாமா? e power y e power x power 3x plus 3c. இது LCM எடுத்ததுக்கு அப்புறம் காமன் டினாமினேட்டர் இருந்தா தான் லெஃப்ட் சைடு கொண்டு வர முடியும். So 3e power y is equal to e power 3x. cங்கிறதே ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் கூட ஒரு கான்ஸ்டன்ட்ட மல்டிப்ளை பண்ணா அதுவும் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும். அப்ப அது கேபிட்டல். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கு எனக்கு? e power y is equal to e power 3x plus c. அப்ப ஆப்ஷன் A. கொஸ்டின் பாருங்க. The corner points of the determined by system of linear constraints are
ஸோ நமக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் equal to 4x plus then the maximum value என்ன. ஸோ இப்போ என்ன அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கார்னர் பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துட்டு வந்து அந்த கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குதோ அதுதான் எனக்கு. அப்ப நம்ம எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்ஸ் and then function value that equal to 4x plus 3 சால்வ் பண்ணா கிடைக்கும். ஸோ எனக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? 0, 0, 0, 40, then 20, 40, then 60, 20, then 6, ஸோ இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 into 0 0 0 0 plus 0 0 z equal. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0 4 into 0 0. அடுத்து ஒய்க்கு பதிலாக 40 40 எவ்வளோ வந்துடும்? 4 3s are 12 120. அப்போ z equal 120. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 20 4 into 20 எவ்வளோப்பா கிடைச்சிரும்? அடுத்து 3 40 எவ்வளோ கிடைச்சிரும்? 120 கிடைச்சிரும். அப்போ எனக்கு என்ன வேல்யூ? 120 plus 8 அப்போ எனக்கு 200 கிடைக்குது. இதோட வேல்யூ 200 கிடைச்சிருச்சு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 600 4 into 6 கிடைச்சிரும் 214 கிடைச்சிரும். அடுத்து 320 40 plus 60 கிடைச்சிரும். அப்போ இசட்டோட வேல்யூ 100. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 60 4 into 6 40 240 plus 3 0 தான். அப்போ ஆன்சர் 14 கிடைக்கும். இந்த வேல்யூஸ்ல எதுப்பா எனக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு எனக்கு? ஸோ 240 சாரி 300 இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கு. அப்ப என்னோட மேக்ஸிமம் வேல்யூ, இங்க கொஸ்டின்ல மேக்ஸிமம் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்ப 300 நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The position vector p vector of a point 24, n such that magnitude of b vector equal to 25, then the value of n is. பொசிஷன் வெக்டார், பொசிஷன் வெக்டார்ன்றப்பவே ஓபி வெக்டார்னு எழுதிப்போம். இந்த பாயிண்ட்டுக்கான பொசிஷன் வெக்டார் தான் பி வெக்டார்னு எடுத்திருக்காங்க. அப்ப எந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம வெக்டார்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? அந்த பாயிண்ட் கூட ஐ ஜே சேர்த்து. அப்ப 24 i cap plus n j cap. அடுத்து so magnitude of p vector equal to 25 னு கொடுத்து. அப்ப மேக்னிடியூட் எப்படி? இது ஓபி வெக்டார்னு எடுத்துட்டாலும் சரி பி வெக்டார்னு எடுத்துட்டாலும் சரி, ஏன்னா அவங்க பி வெக்டார் தானே கொடுத்தாங்க. பொசிஷன் வெக்டாரையே பி வெக்டார்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஓபி வெக்டார்னு கூட எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஓவர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே கேப் ஸ்கொயர் பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே கேப் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதான் நமக்கு மேக்னிடியூட். என்ன வந்துடும்? 24 ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. எப்பவுமே ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கணும். அப்போ 24 ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வந்துடும்? 570 பிளஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பண்ணோம்னா அப்போ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625 மைனஸ் 570. அப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 மைனஸ் 26 எவ்வளோ வந்துடும்? 24 25 அப்போ 40. அப்ப n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம்னா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்ப n ஈக்குவல் டு என்ன வந்துடும்? பிளஸ் ஆர் மைனஸ் 7. அப்ப ஆப்ஷன் 17th கொஸ்டின் பாருங்க. If vectors a vector and b vector represent the two stripes of the red cross sign placed outside a doctor's clinic, then the value of lambda. Two stripes of the red cross sign எப்ப இருக்கும்? டாக்டர்ஸோட கிளினிக்ல இப்படிதானே இருக்கும். நிறைய இடத்துல கிளினிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் தானே போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு வெக்டார்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு. ஸோ இந்த ரெப்ரசன்ட் டூ ஸ்ட்ரைப்ஸ், ஒரு ஸ்ட்ரைப் ஏ வெக்டார், இன்னொரு ஸ்ட்ரைப் பி. அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரைப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. If two vectors are perpendicular to each other, then their dot product is perpendicular. A vector dot b vector is equal to 0. So அப்ப I cap plus 2 cap plus lambda k cap dot b vector 2 I cap minus 4j cap plus 5k equal to 0. எப்படி கண்டுபிடிப்பீங்க டாட் ப்ராடக்ட்? ஸோ கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். 6 plus 2 into minus 4 minus 8 plus lambda into 5 5 lambda equal.
அப்ப 6 minus 8 னா minus plus 5 lambda equal to, அப்ப 5 lambda is equal to minus 2 அந்த பக்கம் போச்சுன்னா plus 2, lambda is equal to என்ன வந்துரும் by 5. அப்ப ஆப்ஷன் அடுத்து 18th question பாருங்க. if p into probability of a into probability of b 3/5 and probability of a given b, then probability of a union. அப்ப first நம்ம தனித்தனியா a b எல்லாமே தனித்தனியா எழுதிக்கலாமா? probability of a என்ன கொடுத்திருக்காங்க? p into probability of a into 3. அப்ப probability of a equal to என்ன வந்துரும் 3/5 வந்துருமா? இங்க multiplication இந்த பக்கம் வரப்ப denominatorல cancel ஆயிடும். 1/5. probability of b என்ன கொடுத்திருக்காங்க? அது 3/5. அடுத்து probability of a given b 2/3. அந்த a given b formula தெரியுமா? என்னப்பா formula? probability of a intersection divided by probability of b 2. நம்ம இப்ப இது வந்து probability of a intersection b, நம்ம probability of a 2/3 into probability of b. value substitute பண்ணிக்கலாமா? அப்ப 2/3 into probability of b என்னது 3. இந்த 3 cancel ஆச்சுன்னா ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். probability of a intersection நமக்கு என்ன கேட்காங்க? probability of a union probability of a plus probability of b minus probability of a into values எல்லாம் substitute பண்ணுவோமா? probability of a என்னது 1/5, probability of b minus probability of a into denominator same இருக்கு. அப்ப numerator டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 3 4 minus 2 by 5. so அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் அடுத்து 19 20 சரியா? assess and reason பாத்துடலாமா? 19th question என்ன கொடுத்தாங்க? a relation r and the set. ஒரு செட் கொடுத்தாங்க. அந்த செட்டுக்கு வேணா நம்ம a 1, 2, 3 defined as r is equal 1, நமக்கு ரிலேஷனும் கொடுத்தாங்க. 1, 1, 1, 2, 2, 1, 2, 2, that equivalence relation. equivalence relation இருக்கணும்னா அந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கணும், சிமெட்ரிக்காவும் இருக்கணும், டிரான்சிட்டிவாவும் இருக்கணும். அப்ப நம்ம இது பார்த்தலாமா? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவாவே இருக்குமான்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவா இருக்கணும்னா என்ன அர்த்தம் எனக்கு? ஒரு எலிமெண்ட் ஏங்கிற செட்குள்ள இருக்குன்னா a, aங்கிறது அந்த ரிலேஷனுக்குள்ள கட்டாயே இருக்கும். the element belongs to a, then a, a belongs to, அதாவது செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனக்கு தானே மேப் ஆயிருக்கணும். இங்க தனக்கு தானே மேப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. 1, 1 இருக்கு, 2, 2 இருக்கு, 3, 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் வரும். so it is reflexive. so அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்கா இருக்கணும்னா என்னப்பா கண்டிஷன்? if a, b belongs to, then b, a also belongs to. பாருங்க 1, 1 ரிவர்ஸ் எடுத்தாலும் 1, 1 தான். 1, 2 ரிவர்ஸ் எடுத்தா என்ன ஒரு 2, 1. அப்ப இது வந்துருச்சு நமக்கு. 2, 2 ரிவர்ஸ் எடுத்தாலும் 2, 2 தான். 3 ரிவர்ஸ் எடுத்தாலும் 3, அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப இட் இஸ் சிமெட்ரிக். அடுத்து என்னது? டிரான்சிட் செக் பண்ணணும். டிரான்சிட் என்ன பார்த்திருக்கோம்? if a, b and b, c belongs to, then a, c also belongs to, இப்படி இருந்தா டிரான்சிட்டிவ். செக் பண்ணி பாருங்க. 1, 1 இருக்கு. அப்ப 1ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வேற ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? 1, 2 இருக்கு. அப்ப இதுல இருந்து b, a, c கண்டுபிடிச்சா என்ன வரும்? 1, 2 அதுவும் இதுலயே இருக்கு. அடுத்து பாருங்க 1, 2 இதுல எண்ட் ஆகுது 2, 2ல எண்ட் ஆகுற மாதிரி 2, 1 இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா 1, 1. இப்படி எல்லா எலிமெண்ட்டும் செக் பண்ணா எல்லாத்துக்குமே இந்த டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை. அப்ப இட் இஸ் டிரான்சிட். நமக்கு நமக்கு ஸோ ரிஃப்ளெக்சிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை. இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இப்போ நமக்கு என்னது? அசர்ஷன் ட்ரூவா தான் இருக்கு. அடுத்த ரீசன் பாருங்க. a relation that is reflexive and transitive and equal. அப்படிதானே பார்த்தோம். இந்த மூணு இருக்கனால தானே நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொன்னோம். அப்ப அதுக்கான கரெக்ட்
அப்ப நமக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டா வந்துரும்? both assertion and reason are true and reason R is the correct explanation of A. அப்ப என்ன வந்துரும்? ஆப்ஷன் A is the correct. Last question. Consider a linear programming problem with minimize z equal to x plus subject to constraint. This minimum is at infinitely points. The corner points of these are 0, first நம்ம இதுக்கான டயக்ராம் டிரா பண்ணிக்கலாமா? டயக்ராமா அப்ரோச் பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்ட். கொடுத்திருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் x plus 2y constraint 2x plus y is greater than or equal to. எப்பவுமே நம்ம டயக்ராம் டிரா பண்றதுக்கு அந்த இன்இக்வாலிட்டியை ஈக்குவல் டு மாத்திப்போம். x plus y equal to 3 மாத்திக்கிட்டோம். இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஒரு லீனியர் ஸோ இது லைனுக்கான ஈக்குவேஷன். அப்போ ஒரு லைன் டிரா பண்ணா மினிமம் 2 பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 0 கொடுப்போம். அப்போ y வேல்யூ 0 கிடைச்சிரும். அடுத்து yக்கு 0 கொடுங்க, என்ன கிடைக்கும்? எனக்கு yக்கு 0 கொடுத்தா 2x equal to 3. அப்ப x equal to என்ன வந்துரும்? 2. That means 1.5. அதே போல அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன இருக்கு? plus 2y equal to 6 ன்னு இருக்கு. அப்ப இப்ப xக்கு 0 கொடுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2y equal to 0. அப்ப y equal to என்ன கிடைச்சிருக்கு? அடுத்து yக்கு 0 கொடுங்க. அப்ப வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டயக்ராம் டிரா பண்ணிக்கலாமா? x y greater than or equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? x y ரெண்டுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் நம்ம டயக்ராம் டிரா பண்ணணும். x ஓட வேல்யூ 0ங்கறப்ப y ஓட வேல்யூ 3. அப்ப 1 இடத்துல இருக்குன்னு. அடுத்து என்னது? x ஓட வேல்யூ 1.5, இது 0.5 0.5 இத டயக்ராம். அடுத்து என்ன இருக்கு? x ல 0ங்கறப்ப y ல ஏதா இருக்கு. அடுத்து x ல 6 5 இடத்துல இருக்கு. டயக்ராமா இடத்துல இத ஆமா தான் நமக்கு ஆக்சஸ் தான் நமக்கு y ஆக்சஸ். இந்த டயக்ராம் எதுக்கானது? plus x plus y is greater than or equal to எதுக்கான இது? x plus y greater than or equal to கான டயக்ராம். இப்ப எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க? greater than நமக்கு என்ன வந்துரும்? above the region. இதான் above the region. அதே போல x plus 2y greater than or equal to அப்ப இது above the region தான் வருது. அப்ப ரெண்டுக்குமே காமனான ரீஜன் என்னதான் கிடைக்குது? இதுதான் நமக்கு above. அப்ப என்னோட கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன? இந்த ரீஜியன் தான் நமக்கான. அப்ப இது என்னது? அன்பவுண்டட் ரீஜியன் தான் வந்துருச்சு. அப்ப அன்பவுண்டட் ரீஜியன்ல கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன? 0, கார்னர் பாயிண்ட்ஸ் என்னது? 0, 3 6, 0 தான். கரெக்ட் தான். இப்ப இதோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்ஸ் எடுத்து அடுத்து என்னோட ஃபங்க்ஷன் z equal கார்னர் பாயிண்ட்ஸ் என்ன? 0, 3 and then 6, 0. x க்கு பதிலா 0 போடுங்க, y க்கு பதிலா 3 கிடைச்சு. அதே போல x க்கு y க்கு 0 z வேல்யூ 6. ரெண்டு கார்னர் பாயிண்ட்ஸ்லயுமே மினிமம் வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. இந்த என்டையர் லைனோட மினிமம் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? தான் இருக்கும். அததான் இந்த இடத்துல மினிமம் z at infinitely லைன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் கட்டாயம் உங்களுக்கு மினிமம் வேல்யூ என்னதான் கிடைக்கும்? தான் கிடைக்கும். அதுதான் அவங்க மென்ஷன். ஓகே, அடுத்து if two corner points produce the same value, the value of the objective function, then every point on the line segment joining the points will same minimum. தானே இப்ப பார்த்தோம், ரெண்டு கார்னர் பாயிண்ட்ஸ்ல சேம் வேல்யூ கிடைக்கும் போது நமக்கு என்னது? அந்த என்டையர் லைன் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ்லயும் மினிமம் வேல்யூ தான் கிடைக்கும். அததான் நமக்கு அதான் இருக்கு. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? both assertion and reason are true and R is the correct explanation. அப்ப ஆப்ஷன் A is the correct. புரியுதா? ஹோப் உங்களுக்கு இப்ப MC 20 கொஸ்டினும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நீங்க உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சார். ஸோ ஹோப் எல்லாருமே எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பீங்க. ஸோ உங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்ட்ங்கிறத கமெண்ட்ஸ்ல
ஓகேவா? தேங்க் யூ.